ஃப்ரெண்ட்ஸ், சன் சங்கீஸ் கிச்சனில் இன்றைக்கி நாம் செக்கில் ஆட்டின பருப்பு வடை செய்ய போகிறோங்க. கார வடை செய்யலாங்க. அதுக்கு 2 கிலோ பட்டாணி பருப்பு நாம் வாங்கிட்டு வந்துட்டு அதை ஊற வச்சு எடுத்துக்கலாம். 2 மணி நேரம் ஊறிச்சுனாவே போதுங்க. அதுக்கு மேலே ஊற வச்சிடாதீங்க, எண்ணெய் உறிஞ்சிரும் வடை. அடுத்தது நம்ம 2 கிலோ பருப்புக்கு 1 கிலோ பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் இன்னும் கூட எக்ஸ்ட்ரா போடுறதுனால நம்ம போட்டுக்கலாம். அடுத்து 1 கைப்பிடி அளவுக்கு நம்ம கொத்தமல்லி கீரையை கழுவி வாஷ் பண்ணிவிட்டு அதையும் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலையும் 1 கைப்பிடி அளவுக்கு எடுத்து அதையும் நாம் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து 2 கிலோ வடைப்பருப்புக்கு நம்ம 3 கட்டி பூண்டும் இவ்வளோ அளவுக்கு இஞ்சியும் எடுத்துருக்கோம். இதையும் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி தோல் உரித்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ செக்கில் ஆட்டி நம்ம செக்கில் ஆட்டி தான் வடை செய்ய போகிறோம். அதனால் செக்கை நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வடைப்பருப்பு போட்டு செக்கில் ஆட்டிக்க போகிறோம். 2 மணி நேரம் மட்டும்தான் பருப்பு ஊறணுங்க, எக்ஸ்ட்ரா ஊற விட்டுறாதீங்க, ஏன்னா அப்புறம் வடை எண்ணெய் உரிய ஆரம்பிச்சிடும். இப்போ செக்கில் நாம் உள்ள செக்கு குழவி இருக்குது இல்லைங்களா, அதுக்கு முன்னாடியே உள்ளே நாங்கள் இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு மிளகாலாம் போட்டு தட்டிட்டோம். அதை வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். இப்போ பருப்பு போட்டதை மட்டும்தான் போட்டிருக்கேன். நான் மறுபடியும் இன்னொருக்க பருப்பு ஆட்டுவோம் பாருங்கள். தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க வீடியோவை. அடுத்து மறுபடியும் இப்போ ஆட்டுவோம். அதில் நான் உங்களுக்கு என்னென்ன போட்டிருக்கேன்னு காட்டுறேன். இப்போ நம்ம பருப்பு நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம் செக்கில். இன்றைக்கி இந்த பருப்பு வடை எங்கள் மாமியார் தாங்க செய்கிறாங்க. எங்கள் மாமியார் நல்லாவே டேஸ்ட்டாக எல்லா சமையலும் செய்வாங்க. நல்ல பலகாரமும் நல்ல டேஸ்ட்டாக செய்வாங்க. இன்றைக்கி செக்லேயே ஆட்டி பருப்பு வடை செய்கிறேன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் இன்றைக்கி வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு எங்கள் மாமியார் செய்கிற பருப்பு வடையை வீடியோ எடுத்திருக்கேங்க. வடை நல்லா மொறுன்னு நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா செக்கில் ஆட்டி செய்யும்போது அதனோட டேஸ்ட்டு நீங்கள் செக்கில் ஆட்டி செஞ்சு பார்த்தீங்கன்னா தாங்க புரியும். அந்தளவுக்கு இருக்குங்க, மொறுன்னு இருக்கும். எண்ணெய் உரியவே உரியாதுங்க வடை. பாருங்கள், இந்தளவுக்கு ஆட்டிட்டோம். பார்க்குறதுக்கு தாங்க செக்கில் ஆட்டுறதுக்கு லேட் ஆகிற மாதிரி தெரியும். ஆனால் இது ஒரு 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரத்துக்குள்ளேயே நாங்கள் 2 கிலோ பருப்பையுமே அரைச்சி ஆட்டி முடிச்சிட்டோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டின மாவு எல்லாமே நாம் செக்கோட குழியில் தள்ளிட்டு இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். எல்லாமே எடுத்து வச்சிட்டோம். இப்போ அடுத்த ரவுண்டு ஆட்ட போகிறோங்க. அதில் பாருங்கள், இதில் என்னென்ன போட்டிருக்கோன்னு சொல்கிறேன். இஞ்சி பூண்டு, வரமிளகாய் போட்டிருக்கோம், வடைப்பருப்பு போட்டிருக்கோம். அடுத்து இப்போ சோம்பு போடுறோம். சோம்பு அது ஒவ்வொரு தடவை ஆட்டும் போதும் அவ்வளோ அத்தை போட்டாங்க. அடுத்து உப்பு போட்டிருக்காங்க. எங்கள் மாமியார் நல்ல டேஸ்ட்டாக வடை செய்வாங்கங்க. அடுத்து இது கூட பட்டை கிராம்பு இதுவும் சேர்த்திருக்காங்க. இதெல்லாமே சேர்த்திட்டு இப்போ ஆட்டிகிட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் ஆட்டினோம்ல, அதுலேயும் இதெல்லாமே சேர்த்தி தான் ஆட்டணும். அதை தான் நான் வீடியோ எடுக்காம விட்டுட்டேன். இது ஒவ்வொரு தடவை ஆட்டும் போதும் தனித்தனியாக இந்த மாதிரி போட்டு தான் ஆட்டினாங்க இவ்வளவுக்கு. இப்போ 2 கிலோ பருப்புக்கும் கொஞ்சமாக ஒவ்வொரு டைம் ஆட்டும்போதும் அவ்வளோ போட்டோம். இதையும் நல்லா நைஸாக தண்ணி ஊற்றாமல் அப்படியே பருப்பை நாம் ஆட்டிக்கிறோம். தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றக்கூடாதுங்க. தண்ணி ஊற்றாமல் தான் இந்த மாதிரி நம்ம கெட்டியாக ஆட்டி எடுத்துக்கணும். அப்போ தான் வடை எண்ணெய் உரியாமல் மொறுன்னு இருக்கும். அவ்வளோதாங்க, கொஞ்ச நேரத்தில் இது ஆட்டிடலாம். ஆட்டி முடிச்சாச்சு பாருங்கள். இதையும் உள்ளே நம்ம செக்கோட குழிக்குள்ளே தள்ளிட்டு இதையும் ஒரு குண்டாவில் சேகரித்து எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நாங்கள் ஒரு 3 தடவை ஆட்டியிருப்போங்க. 3 தடவை ஆட்டுறதுக்கு 2 கிலோ பருப்பு 3 தடவை ஆட்டினதுமே ஆட்டி முடிச்சாச்சுங்க. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் அள்ளி ஒரு பாத்திரத்தில் சேகரிச்சுக்கலாம். இப்போ எல்லா பருப்புமே நாம் ஆட்டலை. 1 கை அளவுக்கு மட்டும் நாம் ஆட்டாமல் அப்படியே பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா வடைப்பருப்பில் ஆட்டும்போது கொஞ்சம் ஆட்டாத பருப்பையும் சேர்த்திருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். பாருங்கள், ஆட்டாத பருப்பு இதில் 1 கை அளவுக்கு போட்டிருக்கோம் பருப்பாகவே. அடுத்து இப்போ இது கூட கொத்தமல்லி கீரை, கருவேப்பிலை சேர்த்திக்கிட்டோம். கொத்தமல்லி கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் சேர்த்திக்கிட்டோம் ஆட்டி வச்சுருந்த மாவு கூட. இப்போ கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயமும் இது கூட நாம் சேர்த்திக்க போகிறோம். உங்களுக்கு இன்னும் வெங்காயம் வேணுனாலும் இன்னும் நீங்கள் வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க.
அடுத்து இப்போ இது கூட நம்ம பச்சை மிளகாய் கொஞ்சம் மணத்துக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் போட போகிறோம். எங்கள் மாமியார் வந்து பச்சை மிளகாய் இப்போ கட் பண்ணிகிட்ருக்காங்க. குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டோன்னா வடையோடு நல்லா கலங்கிரும். அவ்வளோதாங்க, எல்லாமே போட்டாச்சு. இப்போ மாவில் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா உருண்டை பிடிச்சிட்டு நம்ம எண்ணெயில் போடுறது தாங்க வேலை. நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ பிசைஞ்சிட்ருக்காங்க. வெங்காயம், வரமிளகாய், வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாமே நல்லா கீரை எல்லாம் கலங்குற அளவுக்கு பிசைஞ்சிடணுங்க. அடுத்து இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு பெரிய அகலமான இரும்பு சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இரும்பு சட்டியில் செக்கில் ஆட்டின பருப்பு வடையை செய்ய போகிறோம். சூப்பராக இருக்குங்க. எண்ணெய் வந்து நம்ம 2 லிட்டர் அளவுக்கு ஊற்றிருக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறட்டும். எண்ணெய் காயறதுக்குள்ளே இங்கே வந்து நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஆட்டின மாவை வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் என்னென்ன போட்டிருக்குறோன்னா இஞ்சி, பூண்டு, பட்டை, சோம்பு, கிராம்பு, வரமிளகாய், அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டோம், கொத்தமல்லி கீரை, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம், இது எல்லாமே நாம் போட்டிருக்கோங்க வடைப்பருப்பில். இப்போ வடை உருண்டையாக பிடிச்சிட்டு இப்போ ஒவ்வொரு உருண்டையாக பாருங்கள் தட்டி தட்டி எண்ணெயில் போட்டுட்ருக்காங்க. ரொம்ப ஈஸியாக ஒரே கையிலேயே வடையை போட்டுருவாங்க எங்கள் மாமியார். பாருங்கள், எங்கள் அத்தை நல்லா டேஸ்ட்டாக செய்வாங்க வடையெல்லாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக போடுறாங்க. இரும்பு சட்டியில் செக்கில் ஆட்டின வடைப்பருப்பில் வடை போட்டுட்ருக்கோம். சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் பாட்டி காலத்துலலாம் இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க. நாமளும் இந்த மாதிரி முறையை அடிக்கடி நாம் வடை செய்ய மாட்டோம், எப்போயாச்சும் தான் இந்த மாதிரி செய்வோம். அதனால் இந்த மாதிரி நாம் எப்போயாச்சும் செக்கில் ஆட்டி வடை செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க. நல்லா வடை போட்டாச்சுங்க. வடை நல்லா வேகட்டும். முன்னாடி பின்னாடி திருப்பி நல்லா பரட்டி விட்டுட்டோன்னா வெந்துட்டுருக்கட்டும். பாருங்கள், பார்க்கவே கோல்டன் கலரில் எவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த வருஷம் பொங்கலுக்கு எங்கள் வீட்டில் இந்த வடை செஞ்சோங்க. கூடவே உளுந்து வடையும் செஞ்சோங்க. அதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறாங்க. இன்றைக்கி வந்து பருப்பு கார வடை எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், வடையை பார்த்தாவே மொறுமொறுன்னு இருக்குது. சாப்பிடலான்னு பார்க்கவே டேஸ்ட்டாக இருக்கு, ஆசையாக இருக்குங்க. அந்தளவுக்கு வடையை பார்த்தாவே சூப்பராக இருக்குங்க. நல்ல மணமாக இருக்குது. எவ்வளோ ஈஸியாக வடை ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். செக்கில் ஆட்டுறது பெரிய வேலையாகவே நினைக்க வேண்டாங்க. அது வந்து ஒரு 20 நிமிஷத்துலேயே வேலை முடிஞ்சிருச்சுங்க. ஏன்னா ஊறின பருப்புன்றதுனால சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.